Good morning friends, welcome to our அரசு வேலைவாய்ப்பு தகவல்கள் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம தமிழக அரசு விஓ ஆஃபீஸ்லேருந்து வெளிவந்திருக்க கிளர்க் போஸ்டிங்கான நோட்டிஃபிகேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஜாபுக்கான குவாலிஃபிகேஷன் மினிமம் 8th பாஸ் பண்ணியிருந்தால் எலிஜிபிள். அதுக்கு மேலே 10th 12th டிகிரி டிப்ளமோ ஐடிஐனி எது படிச்சிருந்தாலும் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஜாபுக்கான சேலரி உங்களுக்கு 15,700லேருந்து 71,900 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இது பியூர்லி பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப். இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண எந்த ஒரு விதமான ஃபீஸஸும் கிடையாது, எந்த ஒரு ரிட்டன் எக்ஸாம்ஸும் கிடையாது. டைரக்ட் இன்டர்வியூ மூலயமா தான் செலக்ட் பண்ண போகிறாங்க ஆட்களை. நம்ம ஆஃப்லைன்லேயே அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ண லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா ஜனவரி 31ஆம் தேதி வரைக்கும் சொல்லியிருக்காங்க. 38 மாவட்டத்தில் உள்ள ஆண்கள் பெண்கள் அனைவரும் ஜாப்க்கு எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ ப்ரீஃபாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்கிறோங்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இந்த சேனலோட டெலிகிராம் குரூப் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணலையா? இப்போவே ஜாயின் பண்ணிக்கலாம். அதற்கான லிங்க் டீட்டெயில்ஸும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் கொடுத்துருக்கோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெக்ரூட்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா புதுக்கோட்டை மாவட்டத்திலேருந்து வேரியஸ் டைப் ஆஃப் போஸ்டிங்ஸ் வந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. இதில் மொத்தம் 10 விதமான ஊராட்சியிலேருந்து போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஆவுடையார் கோயிலில் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ரெக்கார்ட் கிளர்க்கும், மணமேல்குடியில் பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ரெக்கார்ட் கிளர்க் நைட் வாட்ச்மேன் சொல்லிட்டு 3 விதமான பதவிகளும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா திருமயம் பிளாக்ல ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ரெக்கார்ட் கிளர்க் நைட் வாட்ச்மேன் சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்தது பொன் அமராவதி இதில் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ரெக்கார்ட் கிளர்க்கு நைட் வாட்ச்மேன் சொல்லிட்டு 3 விதமான போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கரம்பக்குடி இதில் டிரைவர் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ரெக்கார்ட் கிளர்க்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்தது விராலிமலை ஊராட்சியில் பார்த்தீங்க அப்படின்னா நைட் வாட்ச்மேன் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அடுத்தது திருவரங்குளம் அறந்தாங்கி புதுக்கோட்டை பிளாக் இந்த 3லையும் பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத் ராஜ் இந்த டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா டிரைவர் நைட் வாட்ச்மேன் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் சொல்லிட்டு 3 விதமான பதவிகள் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் எந்த ஊராட்சிக்கு எந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணணும்னு விருப்பப்படுறீங்களோ அந்த போஸ்டிங்க்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் பண்ணுறதா இருந்தால் இங்கே கிளிக் ஹியர்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதை ஓப்பன் பண்ணால் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகிடும். அடுத்தது நீங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா இங்கே ஃபைல்னு கொடுத்துருக்கு பாருங்கள். இந்த லிங்க் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து ஓப்பன் ஆகிடும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிளிக் ஹியரில் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து டவுன்லோட் ஆகிடும். நம்ம அப்ளை பண்ணி சென்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 3 விதமான நோட்டிஃபிகேஷனை மட்டும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ரெக்கார்ட் கிளர்க் போஸ்டிங்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் இது. வாங்க எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோயில் ஊராட்சி ஒன்றியத்திலேருந்து இது கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே உங்களுடைய ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டி சைன் பண்ணிவிடுங்க. விண்ணப்பதாரர் பெயரில் உங்களுடைய பெயர் நோட் பண்ணிக்கோங்க. பாலினம் ஆனா பெண்ணா அப்படிங்கிறத டிக் பண்ணிவிட்டு உங்களுடைய தந்தை அல்லது கணவர் பெயர் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பிறந்த தேதி, வயது, கல்வி தொகுதி, தற்போதைய முகவரி, நிலையான முகவரி, உங்களுடைய மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன மதம், அதில் என்ன கம்யூனிட்டி அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணிவிடுங்க. உங்களுடைய சொந்த மாவட்டம் என்ன, எந்த வகையான முன்னுரிமை கேட்குறீங்க, அதாவது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த கேட்டகரியில் நீங்கள் எந்த கேட்டகரின்னு சொல்லிட்டு டிக் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்படி எந்த கேட்டகரின்னு சொல்லிட்டு அதுக்கான சர்டிஃபிகேட்ஸையும் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் வந்து அட்டாச் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதையும் இங்கே டிக் பண்ண சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட், டிசி, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், முன்னுரிமைக்கான சான்று, வேறு ஏதாவது அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃப்காக ஆதார் அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை, குடும்ப அட்டை, வீட்டு வரி ரசீதுன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று அட்டாச் பண்ணால் போதும். கூடவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10x4 இன்ச்சஸ் போஸ்டல் கவரில் 30 ரூபா ஸ்டாம்ப் ஒட்டி அதில் உங்களுடைய அட்ரஸ் எழுதின போஸ்டல் கவரையும் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட சென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. 4 இடம் போட்டுக்கோங்க. விண்ணப்பதாரர் கையொப்பம் போட்டுக்கோங்க. குறிப்பு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்ளிகேஷன் சென்ட் பண்ணும்பொழுது நம்ம அட்டாச் பண்ணுறோம்லாம் சர்டிஃபிகேட்ஸ், அந்த எல்லா சர்டிஃபிகேட்ஸ்லையும் செல்ஃப் அட்டஸ்டட் சைன் பண்ணியிருக்கணுங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூ அப்போ ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் வந்து சப்மிட் பண்ணணுங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பதிவரை எழுத்தர் போஸ்டிங்கான நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம் தான் இது. ஆவுடையார் கோயில் ஊராட்சி ஒன்றியத்துலேருந்து கொடுத்துருக்காங்க. பதவியின் பெயர் பார்த்தீங்கன்னா பதிவரை எழுத்தர். 1 வேகன்சிஸ் வந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா டைரக்ட் இன்டர்வியூ மூலயமா தான் செலக்ட் பண்ண போகிறாங்க. உங்களுக்கு சேலரி வந்து 15,900லேருந்து 58,500 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இடஒதுக்கீடு பார்த்தீங்க அப்படின்னா பொது போட்டி முன்னுரிமை அற்றவர் கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் பாருங்கள் உங்களுக்கு இங்கே பிரித்து கொடுத்துருக்காங்க. பொது பிரிவாக இருந்தால் 18 வயசுலேருந்து 32 வயதுக்குள்ளே இருக்கிறவங்களும், பிசி, எம்பிசி, டிஎன்சி இவங்களுக்கு 18 வயசுலேருந்து 34 வயதுக்குள்ளே இருக்கிறவங்களும், எஸ்சி, எஸ்டிஏ, எஸ்சி இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆதரவற்ற விதவை 18 வயசுலேருந்து 37 வயதுக்குள்ளே இருக்கிறவங்க தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம்.
மாற்றுத்திறனாளியாக இருந்தீங்க அப்படின்னா 18 வயசுலேருந்து ஒவ்வொரு பிரிவினருக்கும் நிர்ணயிக்கப்பட்ட உச்சபட்ச வயது வரம்பில் கூடுதலாக 10 ஆண்டுகள்ங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. முன்னாள் இராணுவத்தினராக இருந்தீங்கன்னா 18 வயசுலேருந்து பொது பிரிவினருக்கு 50 வயதுக்குள்ளேயும், பிசி எம்பிசி எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 55 வயதுக்குள்ளே இருக்கிறவங்களும் இந்த ஜாப்க்கு தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா கல்வி தொகுதி நீங்கள் வந்து 10th வந்து பாஸ் பண்ணியிருக்கணுங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ரெக்கார்ட் கிளர்க் போஸ்டிங்கான அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் எந்த அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஆணையர் ஊராட்சி ஒன்றியம் ஆவுடையார் கோயில் புதுக்கோட்டை மாவட்டம் 614618 அப்படிங்கிற அட்ரஸ்க்கு ஜனவரி 31ஆம் தேதி மாலை 5:45 மணிக்குள்ளே சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இதில் சில நிபந்தனைகள் கொடுத்துருக்காங்க, நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. அடுத்தது ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்டிங்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் அறந்தாங்கி ஊராட்சி ஒன்றியத்திலேருந்து கொடுத்துருக்காங்க. வாங்க எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இங்கே உங்களுடைய ஃபோட்டோ ஒட்டி உங்களுடைய நேம், நீங்கள் ஆனா பெண்ணாங்கிறத மென்ஷன் பண்ணிடுங்க. உங்களுடைய தந்தை பெயர் எல்லாமே பேசிக் டீட்டெயில் தான் கேட்டிருக்காங்க, நீங்கள் எல்லாமே ஃபில் பண்ணிவிடுங்க. அடுத்து இந்த அப்ளிகேஷனோட என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் வந்து அட்டாச் பண்ண போகிறீங்கன்னு சொல்லி டிக் பண்ணிவிட்டு பிளேஸ் டேட் போட்டு விண்ணப்பதாரரின் கையொப்பம் போட்டுக்கோங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி நீங்கள் எந்த அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஆணையர் ஊராட்சி ஒன்றியம் அறந்தாங்கி புதுக்கோட்டை மாவட்டம் 614616 அப்படிங்கிற அட்ரஸ்க்கு ஜனவரி 31ஆம் தேதிக்குள்ளே சென்ட் பண்ணணுங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்டிங்கான நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம் தான் இது. அறந்தாங்கி ஊராட்சி ஒன்றியத்திலேருந்து கொடுத்துருக்காங்க. பதவியின் பேர் பார்த்தீங்க அப்படின்னா அலுவலக உதவியாளர், ஒரு வேகன்சி. சேலரி வந்து 15,700 58,100 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இன சுழற்சி மற்றும் இட ஒதுக்கீடு பார்த்தீங்க அப்படின்னா இன சுழற்சி எண் வந்து 2, ஆதி திராவிடர், அருந்ததியர், ஆதரவற்ற விதவை, பெண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்னுரிமை பெற்றவர் கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் வந்து உங்களுக்கு இங்கே கம்யூனிட்டி வைஸாக கொடுத்துருக்காங்க, ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. இந்த ஜாபுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும், சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுலேயே வந்து வெப்சைட் லிங்க்கும் கொடுத்துருக்காங்க, சில நிபந்தனைகள் கொடுத்துருக்காங்க, ஒன்ஸ் நீங்கள் ரீகால் பண்ணிக்கோங்க. அடுத்தது இரவு காவலர் போஸ்டிங்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் இது. திருமயம் ஊராட்சி ஒன்றியத்திலேருந்து கொடுத்துருக்காங்க. உங்களுடைய ஃபோட்டோ ஒட்டி சைன் பண்ணிவிடுங்க. உங்களுடைய பெயர் விண்ணப்பதாரர் பெயரில் நோட் பண்ணிக்கோங்க. ஆனா பெண்ணாங்கிறதை மென்ஷன் பண்ணிவிடுங்க. உங்களுடைய தந்தை அல்லது கணவர் பெயர், பிறந்த தேதி, வயது, கல்வி தொகுதி, தற்போதைய முகவரி நோட் பண்ணிவிடுங்க. அடுத்தது உங்களுடைய மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, நீங்கள் என்ன மதம்ங்கிறதை மென்ஷன் பண்ணிவிடுங்க. அதில் என்ன கம்யூனிட்டி, உங்களுடைய சொந்த மாவட்டம் என்ன, உங்களுக்கு சைக்கிள் ஓட்ட தெரியுமான்னு சொல்லி கேட்டிருக்காங்க, எந்த வகையான முன்னுரிமை கேட்குறீங்கன்னு சொல்லிட்டு இங்கே டிக் பண்ண சொல்லியிருக்காங்க. அடுத்தது இந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் வந்து அட்டாச் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதையும் இங்கே டிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரர் கையொப்பமில் உங்களுடைய சிக்னேச்சர் பண்ணிக்கோங்க, பிளேஸ் டேட் போட்டுக்கோங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை எந்த அட்ரஸ்க்கு நீங்கள் சென்ட் பண்ணணும்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஆணையர் ஊராட்சி ஒன்றியம் திருமயம் புதுக்கோட்டை மாவட்டம் 622507 அப்படிங்கிற அட்ரஸ்க்கு ஜனவரி 31ஆம் தேதி மாலை 5:45 மணிக்குள்ளே வந்து சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் இவங்க சொல்லியிருக்காங்க. இரவு காவலர் போஸ்டிங்கான நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம் தான் இது. திருமயம் ஊராட்சி ஒன்றியத்திலேருந்து கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா பதவியின் பெயர் இரவு காவலர், ஒரு வேகன்சி. சேலரி வந்து உங்களுக்கு 15,700 58,100 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இடஒதுக்கீடு பார்த்தீங்க அப்படின்னா பொது போட்டி ஜென்ரல் கேட்டகரியில் முன்னுரிமை அற்றவருக்கு கொடுத்துருக்காங்க. அப்படிங்கும்பொழுது நம்ம எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம், எல்லா கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா பொது பிரிவுக்கு 18 வயசுலேருந்து 32 வயதுக்குள்ளேயும், பிசி எம்பிசி டிஎன்சிக்கு 18 வயசுலேருந்து 34 வயதுக்குள்ளேயும், எஸ்சி எஸ்ஏ எஸ்டி அண்ட் ஆதரவற்ற விதவைக்கு பார்த்தீங்கன்னா 18 வயசுலேருந்து 37 வயதுக்குள்ளே இருக்கிறவங்களும் இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. கல்வி தொகுதி பார்த்தீங்க அப்படின்னா தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் தாராளமாக அப்ளை பண்ணலாம். எல்லா நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம்லேயும் வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்காங்க. அந்த லிங்க்குள்ளே போயும் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து அவங்க சொல்லியிருக்க அட்ரஸ்க்கு நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனும் நாங்கள் நோட்டிஃபிகேஷன் லிங்க், அப்ளிகேஷன் லிங்க், வெப்சைட் லிங்க்னு சொல்லிட்டு எல்லா லிங்க்கும் அட்டாச் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் சில நிபந்தனைகள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அனைத்து களங்களையும் முழுமையாக பூர்த்தி செய்து கல்வி தகுதி சான்று, மாற்று சான்றிதழ், ஜாதி சான்று உள்ளிட்ட அனைத்து சான்றிதழ்களின் சுய சான்றொப்பம் இட்ட நகல்களை வந்து அட்டாச் பண்ணி அனுப்பணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. மறக்காமல் 10x4 இன்ச்சஸ் போஸ்டல் கவரில் 30 ரூபா ஸ்டாம்ப் ஒட்டி உங்களுடைய அட்ரஸ் எழுதி அந்த போஸ்டல் கவரையும் நீங்கள் சென்ட் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் கொடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பை.